பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையில் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் வீரர்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் எடுக்கலாம் பிரிமார்களே. எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் கர்த்தர் தமது அதிகாரத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதிசயங்கள் வெளியே நடக்கலாம், இதையும் கர்த்தர் நிச்சயமாக நடப்பிப்பார். ஆனால் மாம்சமான மனிதர்களுக்குள்ளே அதிசயம் செய்ய எந்த மனுஷனாலும் கூடாது, எந்த தேவனாலும் கூடாது. ஆனால் நமது கர்த்தர் சிருஷ்டி கர்த்தாவாக எல்லோரையும் படைத்தவராக இருப்பதாலும் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் போது அவன் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அவன் வாழ வேண்டிய வாழ்வு என்ன என்பதை அவரே திட்டம் பண்ணுகிறார். அப்படித்தானே? ஆனால் பூமியில் நாம் பிறந்த பின்பு தேவனை அறியாதவர்களாய் நாம் வாழும்போது அவரை விட்டு விலகி போனாலும் கூட ஏற்ற காலத்தில் அநேக காரியங்களுக்குள்ளாக பாதைகளிலே நம்மை நடத்தி அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த வாழ்வின் பாதைக்கு அவர் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். இது நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நம்மை அறியாமலே நமது வாழ்வு தலைகீழாக மாறுவது அதிசயம் அல்லவா? அவரையே எதிர்த்தோடிய புதிய ஏற்பாட்டின் சவுல் என்கிற நியாயப்பிரமாண மனுஷனை அந்த நாளிலே அவருக்கு இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றி அப்போஸ்தலன் பவுலாக மாற்றியது அவர்தானே. இதை என்றென்றைக்கும் மனுஷரிடம் மத்தியிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக தலைகீழாய் மாறின ஒரு மனுஷனுடைய சாட்சியை இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு மகிமையாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர்
அவருடைய பேரை இன்றைக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் வந்திருந்தார். பிற்பாடு அவர் இங்கே வந்து பேசி முடிச்சுட்டு அவர் என்னை பெங்களூர் பகுதிக்கு கூப்பிட்டிருந்தார். நான் அங்கே போயிருந்தேன். அவரை பார்க்கும் பொழுது இந்த நிழல் உலக தாதான்னு தான் சொல்லுவாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்றத அவரை பார்க்கும்போது நான் கண்டுபிடித்தேன். அவர் செய்யாத தொழிலே இல்லை, அவர் செய்யாத காரியங்களே இல்லை, அவருக்கு தெரியாத பிரமுகர்களே இல்லை. இப்படியாக உச்சாணி கொம்பில் இருக்கிறவராய் தன்னுடைய பலத்தினாலே என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எப்படியா எல்லாவற்றையும் செய்து நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தனுக்கு கொடுத்தார். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே மனுஷர்களை சந்திக்க செய்கிறது நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறதினாலே ஏற்ற காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நடத்திப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவர் சுவிசேஷத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு என்னுடைய சில சாட்சிகள் எல்லாம் கேட்டு, பாஸ்டர் நான் கூட ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஏன்னா நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவன், அப்போ இந்த வாழ்க்கை சரியில்லையா அப்படின்னு கேட்டு தேவனுடைய பெரிதான கிருபையால் வேறு மற்ற வசனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறினார். அதற்கு பிற்பாடு அவர் மாறினாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அவர் கைக்கு வேதாகம் போய்விட்டது. அவர் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றவர், அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறாரா என்னென்பது தெரியாது. பல கோடி கணக்கிலே பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். இப்படி இருந்த சூழ்நிலையிலே இப்படி முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த அந்த சகோதரன் 2 நாளைக்கு முன்பாக என்னை பார்க்க சென்னைக்கு வந்திருந்தார். அவரோட முகத்தை பார்க்கும்போது என்னால் அவரை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவருடைய ஜாடை எல்லாம் மாறி இருந்தது. ரொம்ப சாந்தமான ஒரு முகத்தோடு வந்து உட்கார்ந்தார். அப்போ அவரை கேட்டபோது, நீங்கள் வந்து அவர் பேரை சொல்லி, நீங்கள் பெங்களூரில் நான் சந்தித்த அந்த சகோதரன் தானே? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. ஞானஸ்தானம் தான் எடுத்தனே தவிர என்னுடைய பலத்தை நான் விடவே இல்லை. நான் என்னெல்லாம் செய்ய விரும்பினேனோ அதையெல்லாம் செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக கொஞ்ச நாள் வாழ்கிறதும் ஆண்டவரோட கொஞ்ச நாள் வாழ்கிறதும் இப்படியே போராடி போராடி கிட்டத்தட்ட அநேக வெளிதேசங்களுக்கும் போய் அநேக கோடிகளை தொலைத்து போட்டேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அழைச்சவர் உண்மை உள்ளன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதே போல் எல்லாவற்றையும் நிறைய நான் அனுபவிக்கும் போதும் நிறைய ஆசீர்வாதங்களை பெறும்போதும் ஆண்டவர்கிட்ட மனுஷாள் வர்றது ரொம்ப நல்ல காரியம். ஏன்னா ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார், வருவாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார் தெரியுமா பாஸ்டர்? எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி அநேக கோடிகளை இழந்து அந்த கோடிகளின் மத்தியிலே, ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, என் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படியே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இந்த நாளிலே எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிலை குலைந்தவனாக இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எனக்காக செய்வீங்க. கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள்ளே வரணும், ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்காக நான் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த தாகத்தை அவருக்குள்ளே நான் பார்க்க முடிந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே எவரையும் மாற்ற உம்மால முடியும் ஆண்டவரே. சவுலை பவுலாய் மாற்றின தேவன் நீதானே. அதே போல் இந்த நாளிலே இந்த அருமையான மகன் ஒரு பவுல் போல மாறுவதற்கு எதுக்கு வரை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நாளிலே தேவனுடைய பெரிதான கருவையினாலே கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நிற்க வைத்து கர்த்தர் அவருக்கு சொல்ல வேண்டிய எல்லா விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவருக்கு சொல்லி உற்சாகமாக அந்த நாளிலே அவர் இங்கிருந்து போய் எவ்வளோ சீக்கிரம் கர்த்தருக்கு ஊழியத்தை ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிக்க எனக்காக ஜெபித்து கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தி அதிசயத்தை செய்து புது சிருஷ்டியாக அவர் மாற்றினதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த விளையிலும் கூட தகப்பனே, எந்த ஒரு மனுஷனையும் உமக்கு ஏற்ற பாத்திரமாக கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்ற உம்மால கூடும் ஆண்டவரே. இந்த நாடிலும் கேட்ட சாட்சிக்காய் மக்கள் நன்றி. ஒவ்வொரு நாடும் எல்லா ஜனத்தையும் உங்களுடைய புது சிருஷ்டிகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.